ரீசெண்ட் டேஸ் நியூஸ் வந்து நம்ம எல்லாரையும் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். டிஸ்டர்ப் ஆனது யார் அப்படின்னா, இந்த கொஞ்சம் ஹேங்கிங் மார்க்கில் இருக்கிறவங்க. எப்படியாவது நம்ம புள்ளையே இந்த வருஷம் நம்ம ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜாச்சும் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு இருக்கிறப்ப அங்கேருந்து ஒரு 650 சீட் குறைஞ்சி அந்த 650 சீட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிருக்கு. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறினதுனால என்ன சார் டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது, அதுவாகட்டும். இல்லைனா ஜென்யூனாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸும் அவைலபிளாக இருக்குது. என்ன சீட்ஸ் எவ்வளோ மாறி இருக்கு எல்லாத்தையும் வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தத்துக்கு 36 பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 36 கவர்மெண்ட் காலேஜை பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐசி கோயம்புத்தூரும் இன்க்ளூடட், பெருந்துறையும் இன்க்ளூடட். சரிங்களா, அது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த 36 காலேஜஸில். இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை மட்டும்தான் இங்கே வரும். சரிங்களா, கேகே நகர் மட்டும்தான் இங்கே வரும். சார் இப்போ இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் மேலே போட்டிருக்கீங்க, கேகே நகர் மட்டும் தனியாக போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐசி கேகே நகர் வந்து செமி கவர்மெண்ட். ஏன்னா இங்கே ஃபீஸ் வந்து 1 லட்சம் ரூபா கிட்ட வரும். வேற இஎஸ்ஐசி கோயம்புத்தூர்ல வந்து ஃபீஸ் வந்து நார்மலாக 18,073 ரூபா கிட்ட தான் வரும். ஓகேவா? ஸோ இதான் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல 100 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கண்டிப்பா ரொம்ப ஹாப்பி நியூஸ். ஏன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சரிங்களா, மேபி அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்டு கிடைக்காம இங்கே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த பசங்க 1 இயருக்கு டியூஷன் ஃபீஸ்ல மட்டும் 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 50 லட்ச ரூபா போயிருக்கும். அந்த 100 பசங்களுக்கு என்ன நல்ல விஷயம்னா, அவங்க இங்கே 50 லட்ச ரூபா செலவு பண்றதுக்கு வந்து அவங்க வந்து வெறும் 5 லட்ச ரூபாய்க்குள்ளேயே டிகிரியை வாங்கி முடிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, எல்லா கவர்மெண்ட் ஜிஎம்சிஸும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டர். சரியா, ஏன்னா ஒரு சில நிறைய புதுசாக ஓப்பன் பண்ணதுல 100 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து 150, 200, 250 சீட்ஸ் கெப்பாசிட்டி வரைக்கும் போனாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா பாருங்க, இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். இதில் யார் எந்தெந்த கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவான்னு சொல்லிடுறேன். எங்கே மாற்றம் வந்திருக்குன்னா, இந்த இடத்துல 3 பிரைவேட் காலேஜஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறி இருக்காங்க. ஸோ இங்கேருந்து 350 சீட் கிளம்பி இங்கே போயிருக்கு தமிழ்நாட்டில். அதனால ஓவரால் சீட்ஸ் வந்து இங்கே 100 இன்க்ரீஸ். இது வந்து நம்ம சேர்க்க வேணாம், ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்துக்க சீட் தமிழ்நாட்டில். பட் ஆக்சுவலாக அது தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை, இது ஆல் இண்டியா கோட்டாவில் போனதுனால யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இத்தனை சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்ல இருக்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் இந்த சீட்ஸ் எடுக்கலாம். பட் டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க முன்னாடி ஒரு 20 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 30 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, இப்ப நல்லா பாருங்க, இங்க 85% வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா 150 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 150 சீட்ல லாஸ்ட் டைம் வந்து 97 சீட் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு அவைலபிளா இருந்துச்சு. ஒரு 30 சீட் வந்து எங்க போச்சு, இஎஸ்ஐசிக்கு போச்சு. அடுத்து வந்து ஒரு 23 சீட் ஆல் இண்டியா கோட்டால போச்சு. ஸோ மொத்தம் 150 சீட். ஆனா இந்த வருஷம் நம்ம ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 149 சீட்ஸ் தான் இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்குது. ப்ராஸ்பெக்டஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த டேட்டா செக் பண்ணிக்கோ. அப்ப ஒரு சீட் கம்மியா இருக்கு, பட் எங்கெல்லாம் ஒரு சீட் கம்மியா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணா சொல்லுங்க. சரியா, இஎஸ்ஐசி அண்ட் பெருந்துறை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இஎஸ்ஐசி அண்ட் பெருந்துறைன்னு போடு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா கோயம்புத்தூர்ல மொத்தம் 100 சீட் அவைலபிளா இருக்கும். அதுல 65 சீட் வந்து நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு, 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டால போகும். ஏன்னா 15% ஆல் இண்டியா கோட்டால. ஸோ மிச்சம் இருக்க 20 சீட் வந்து யாருக்கு அவைலபிளா இருக்குன்னா இஎஸ்ஐசிக்கு. இங்க 150 சீட்டு, இங்க எத்தனை சீட்ஸ், இங்க 150, இங்க ஒரு 100 சீட் இருக்கு. ஸோ 100 சீட் இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் ஆகும். எய்ம்ஸ் வந்து 100% வந்து ஆல் இண்டியா கோட்டால போயிடும். சரியா, பிரைவேட் காலேஜ் 100% வந்து நம்ம தமிழ்நாடுல கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இதான் பிரச்சனையே. இங்க நம்ம 650 சீட் தமிழ்நாடு கவுன்சிலிங்ல இருந்து கிளம்பி எங்க போகுது, ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு போகுது. அங்கதான் பசங்களுக்கு ப்ராப்ளம். இது 100% தமிழ்நாடு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ், சரியா சார், இஎஸ்ஐசி காலேஜஸ் அப்புறம் பெருந்துறையில ஐஆர்டி வார்டு அவைலபிளா இருக்கும். ஓகே, இது பத்தி வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் அந்த 3 காலேஜுக்கு தனியா ஸ்பிளிட் அப் சொல்றேன். இது இல்லாம இப்ப பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு அப்படின்னா, அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ முஸ்லீம் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, இந்த மாதிரிலாம் சீட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ சீட்ஸ் யாருக்கு அவைலபிளா இருக்குங்கிறது தெளிவா வேணா நான் வீடியோ போடுறேன். அது வேணா சொல்லுங்க, நான் வீடியோ போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து 650 சீட்னால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் யோசிச்சு பாருங்க, ஒரு சில பேர் வந்து இந்த 4 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ், வருஷம் ஃபீஸ் வந்து 10 லட்ச ரூபா ஆயிரும். டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 5 லட்ச ரூபா. ஸோ ஓவரால் ஃபீஸ் 10 லட்சம் ஆகும். அந்த 10 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி 5 வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட போற ஒரு சில பசங்களுக்கு இங்க ஒரு 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 150 பசங்களுக்கு இங்க இருந்து இங்க போறது ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும்.
நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் சீட். ஓகே, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட் வந்து முன்னாடி வந்து டியூஷன் ஃபீஸ் 13,50,000 இருந்துச்சு. இப்போ 15 லட்சம் ரூபா அஃபிஷியலா ப்ராஸ்பெக்டஸ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு இந்த ஏதாச்சும் வந்து வேணும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க, நான் அதில் போட்டுறேன். இந்த கவுன்சிலிங் சீரீஸ்ல வந்து எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன வீடியோஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தயவுசெய்து இந்த கவுன்சிலிங் சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் டிஃபிகல்ட்டி எது இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு எந்த இது வேணுமோ சொல்லுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எவ்வளோ சீட்ஸ் யாருக்கு என்ன எதுன்ட்டு. தேங்க்யூ.